எல்லாம் வேணாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க பாருங்களேன். அந்த வீடு கட்டுறதுக்கு கல் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது இது வேஸ்ட் கல்லுன்னு சொல்லி தூக்கி எறியும் போது அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று பார்க்கிறோம். எதை வேணா டிஸ்போஸ் பண்ணலாம், அந்த கார்னர் ஸ்டோனை மாத்திரம் டிஸ்போஸே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 118 22 23 வசனங்களிலே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தரால் ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எது? எல்லாம் வேணாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க பாருங்களேன். அந்த வீடு கட்டுறதுக்கு கல் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது இது வேஸ்ட் கல்லுன்னு சொல்லி தூக்கி எறியும் போது அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று பார்க்கிறோம். எதை வேணா டிஸ்போஸ் பண்ணலாம், அந்த கார்னர் ஸ்டோனை மாத்திரம் டிஸ்போஸே பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் எல்லையாக இருக்கின்றது, அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளையிலே என்னை எல்லாரும் தள்ளிவிட்டாங்க. ஒரு வேளையிலே, அந்த வேளையிலே நான் மிகவும் மனம் கசந்து அழுது, ஐயோ என் கூட இருந்தவங்கெல்லாம் இப்படி காட்டி கொடுத்துட்டு இப்படி என்னை கைவிட்டுட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்களே என்று சொல்லும்பொழுது கர்த்தர் எனக்கு காட்டின வசனம் இந்த வசனம்தான். இதை வைத்துத்தான் கார்னர் ஸ்டோன் என்கின்ற நிறுவனத்தை நான் நிறுவினேன். அதற்கு பிறகு அதிலிருந்து தயவில் டிவியை கொண்டு வந்து இன்றைக்கு எல்லாரும் வேணான்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 பேருக்கு மேல இந்த தேவ செய்தியை கொண்டு சேர்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பெருமைக்காக சொல்லவில்லை. எல்லாரும் தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவருக்கு உபயோகம் உள்ளவனாய் மாற்றி என்னை ஆண்டவர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கலாம் பிரியமானவர்களே. எல்லாரும் தள்ளிவிடப்படலாம். ஒரு போர் நடக்கின்றது, 2வது உலக போர்ல. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் பங்கேற்றுக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு வாலிபன் வருகின்றான். ஆனா அவன் ரிஜெக்ட் செய்யப்படுகிறான். ஏன்னா அவன் ரொம்ப குண்டா இருக்கிறான், அவனால சீக்கிரமா மூவ் பண்ண முடியாது, எந்த வேலைக்கும் அவன் தகுதி இல்லை என்று சொல்லி தள்ளிவிடப்படுகின்றான். அப்போ அங்க இருக்கக்கூடிய போர் தலைவர் என்ன செய்யறாரு, எனக்கு அவனை வேணும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் எப்போ போர் நடக்கும்போது அவனை மலை மேல நிற்க வச்சு கர்ஜிக்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய குரல் அவ்வளவு பயங்கரமா இருக்குமா. அந்த குரலை வைத்து போர் போர் வெற்றிவேல் என்று சொல்லி அந்த போருக்காக அவன் சத்தம் போட்டு கொண்டு இருந்தானாம். பிரியமானவர்களே, அந்த போர் முடிஞ்சதுமே திரும்ப சரிப்பா நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. அவன் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, நான் இத்தனை நாள் நான் போருக்காக இந்த நாட்டுக்காக சேவை செய்தேனே, இப்போ என்னை தள்ளி விட்டுட்டாங்களே என்று நினைக்கும் பொழுது அவன் நினைச்சானா, சரி இந்த ராஜாக்கு வேலை செய்யறத காட்டிலும் அந்த ராஜாக்கு நான் வேலை செய்வேன்னு ஒவ்வொரு சண்டேவும் அவன் போய் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு உச்சிக்கு சென்று கர்த்தர் நேசிக்கிறார் உங்களை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்ஜித்து கொண்டிருந்தானாம். அந்த சண்டேஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆலயத்திலே கூட்டம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சுதான். எல்லாரும் வேணான்னு சொன்னாலும் கர்த்தர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்துகிற விதமே தனித்துவமாக இருக்கும். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உலகம் எங்களை தள்ளிவிட்டாலும் வேணா என்று சொன்னாலும் நீங்க எங்களை சேர்த்து கொண்டு இது கர்த்தரால் ஆயிற்று, இது பார்வைக்கு அழகாயிருக்கிறது என்று சொல்ல கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.